என் பேர் ரிசிதா. நான் வந்து மணலி புதுநகர்லேருந்து வரேன். கடந்த 7 வருஷமாக எனக்கு ரொம்ப 2 காலுமே வந்து மூட்டு வலியால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அது இல்லாமல் வந்து நான் அந்த மூட்டு வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை 2 மூட்டுமே 2 முட்டியுமே ரொம்ப வீங்கிடும். பயங்கரம் வீங்கிட்டு நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்புறம் சரி சொல்லிவிட்டு எல்லாம் இங்கிலீஷ் டாக்டர்கிட்டலாம் போனேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து எனக்கு சரியான ஒரு எடுத்தாங்க உனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குமா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வேறு மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் என்னடா அது நம்ம ஒரு தடவை வந்து அப்புறம் இதுவாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வாழ்க்கையில் நம்ம தான் சஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கடவுளே பார்த்து எனக்கு நல்ல இடமா கடந்த மாதம் அக்டோபர் மாதம் வரத்துக்கு கடவுளே எனக்கு உதவி செஞ்சார். அப்போ தான் வந்து யூடியூப்பில் நான் பார்க்கும்போது ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு உடனே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமிடியேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. சரி சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டும் சரி நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன், வேணாம் எதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இல்லைங்க நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக போனால் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஹோப்போடு வந்தேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தேன். எங்களுடைய சர்வீஸ்லாம் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அதுவும் அவங்க பேசுகிற விதம்லாம் நல்லா இருந்தது எனக்கு. அது இல்லாமல் வந்து சரி சொல்லிவிட்டு நான் அப்புறம் வந்து இங்கே டாக்டர் கவிதா மேடம் அப்படி இருக்காங்க. அவங்கள வந்து நல்லா அன்பாக பேசுனாங்க. எப்படிம்மா உனக்கு இது மாதிரிலாம் ஆச்சு சொல்லிவிட்டு அது மாதிரி எனக்கு ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க உடனே இது பண்ணல. சரிம்மா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது உங்கள் அதான் உடம்புல இருக்கிற அந்த கழிவெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனேன். ஆனால் அப்போ மெடிசன் கொடுத்தாங்க எனக்கு. இப்போ வந்து எவ்வளோ அந்த வீக்கம்லாம் வந்து அவ்வளோ வந்து நல்லா ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ நல்லா எனக்கு முதல்ல வந்து ரொம்ப நல்லா நடக்கவே முடியாது. ஏன்னா நின்று வேலை செய்யவே முடியாது, எனக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு இப்போ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு நான் தேங்க் பண்ணுறேன். அதனால் தேங்க்ஸ் டு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல். அப்புறம் தேங்க்ஸ் டு கவிதா மேடம்.